காலிஃப்ளவர் கேப்சிகம் வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாறட்டும். இது கூடவே ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் இந்த மசாலாவோடய நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை மட்டும் இந்த மாதிரி 1 2 உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்பப்போ மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பராக சுருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு முட்டை வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அது இனிமேல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.